السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்ப உறவுகள் சம்பந்தமாக, உறவுகளை பேணி நடப்பது சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் என்ன என்பது பற்றி ஒரு சில தகவல்களை இந்த சந்திப்பினூடாக உங்கள் முன் சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்ப உறவு என்பது அல்லாஹுடைய ஒரு பிரத்யேக ஏற்பாடு. ஒவ்வொரு மனிதனும் தான் அனைத்துலக மக்கள் மீதும் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது சற்று கடினமாக இருக்கும். ஆங்காங்கே யார் யாரோ எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் அவரவருடைய செயற்பாடுகள் விஷயத்தில் நான் எப்படி குற்றம் பிடிக்கப்படலாம், நான் எப்படி குற்றவாளியாக மாறலாம், பொதுவாக உலக மக்களின் நலன் விடயத்தில் அனைவருக்கும் கடப்பாடு உண்டு. ஆனால் நாம் கடமைப்பட்டிருக்கின்ற, நாம் விதிவிலக்கு கூறி தப்பிவிட முடியாத எம் நலனில் அவர்களும் அவர்கள் நலனில் நாமும் நேரடியாக பங்கு கொள்ளக்கூடியவர்கள் யார்? அவருடைய வட்டம் என்ன? அது மிகப்பெரியதாக இருந்தால் அதை நோக்குவதும் அதை நிர்வகிப்பதும் என்பது சவாலுக்குரிய ஒரு விடயமாக மாறிவிடும். அல்லாஹுடைய அருள், கருணை இவைகளின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த வட்டத்தை எம்மால் நிர்வகிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி அதை சிறியதாக அமைத்து அதில் பேணுதலாக நடந்தால் சில பல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருந்து வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அல்லாஹு தஆலா அந்த விசேட ஏற்பாட்டை, உறவுகள் எனக்கூடிய ஏற்பாட்டை படைத்துவிட்டு அதற்கு என்று சில விசேட தன்மைகளை இனங்காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க ஹத்தா இதா ஃபரக மின் ஹல்கிஹி காலத்திர் ரஹீம் ஹாதா மகாமுல் ஆஇதி பிக மினல் கத்யா. அல்லாஹு தஆலா படைப்புகளை படைத்துவிட்டு உறவுகள் எனக்கூடிய ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்துகின்றான். அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவுகள் என்பது அல்லாஹ்விடத்தில் வேண்டி நின்றதாம். எம்மை நாம் துண்டிக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பை வேண்டி நிற்கின்றோம். அவ்வாறான ஒரு நிலையாக, ஒரு ஸ்தானமாக, அந்தஸ்தாக நாம் இருக்க நினைக்கின்றோம் என்று சொல்லி சொன்ன நேரத்தில் அல்லாஹு தஆலா
பதில் கூறினானா, ஆம், உம்முடன் அல்லாது உம்மை இணைத்துக் கொள்பவர்களை நான் நினைத்துக் கொள்வதையும், உம்மை துண்டிப்பவர்களை நான் துண்டிப்பதையும் விட்டு நீங்கள் திருப்தி கொள்ள மாட்டீர்களா என்று கேட்ட செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ஹதீஸில். எனவே இது எங்களுக்கு உணர்த்தக்கூடிய தகவல் என்ன? அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களை படைத்துவிட்டு அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைய ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணைப்பாக உறவுகளை பேணுகின்ற விடயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை சுற்றியுள்ள மிகப்பெரிய சனத்தொகையில் தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பெற்றோர்களின் சகோதர சகோதரிகள், தன்னை தொட்டும் வரக்கூடிய தன்னோடு பந்தமாக இணைந்து கொண்ட தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், இவ்வாறான இந்த வட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இருக்க செய்கிறது. இவைகளில் குறிப்பிடத்தக்கவைகளை இழந்த மனிதர்களுக்கு அந்த மனிதருடைய மனதை வென்ற, அவர்கள் நட்புறவு பாராட்டியவர்களை கண்ணியப்படுத்துவதில் இந்த உறவை பேணிக்கொள்ளலாம் எனக்கூடிய வழிகாட்டலும் இருந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களில் ஒருவரையோ இருவரையுமோ இழந்தவர்கள் பெற்றோர் நட்புறவு பாராட்டியவர்கள், அவர்களுடைய தோழர்கள், தோழியர்கள், நண்பர்கள், இவர்களுக்கு நலவு செய்வதில் பிற்காலத்தில் பிள்ளைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தனிநபரும் தன்னை சூழ உள்ளவர்களின் விவகாரத்தில் அக்கறை செலுத்தும் பொழுது அந்த நேரத்தில் உண்டாகக்கூடிய சமூக மாற்றத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள் பாக்கியங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். அது பற்றி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு விவரிக்கலாம் என்றிருக்கின்றோம். சுருக்கமாக கூறினால், நீண்ட ஆயுள், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, விஸ்தீரணம், இவைகளையும் குடும்ப உறவுகளை பேணுவதனூடாக ஒரு மனிதனுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. வழிகாட்டியது மாத்திரமல்லாமல் அழகிய முறையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்தார்கள். தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து நடக்கக்கூடிய தோழர்களை உருவாக்கினார்கள். இஸ்லாமிய பண்பாட்டு பாசறை ஒருவரையொருவர் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமையில் அல்ல, தாயாக, தந்தையாக, சகோதர சகோதரிகளாக, ஒரு சமயத்தில் அவர்கள் வேறு மதத்தில் இருந்து நாம் வேறு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அவர்களை சேர்ந்து நடக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு பணிக்கிறது. எனவே இந்த அழகிய வழிகாட்டல்கள்
எம்மை எதை நோக்கி நகர்த்துகிறது என்று சொன்னால் ஒரு அழகிய சிறந்த சமூகத்தை உருவாக்குவதை நோக்கி நகர்த்துவதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் கண்ணியத்துக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனில் அர்-ரஅத் எனும் அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல் வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப். நல்லடியார்களுடைய சில பண்புகளை பற்றி இவ்வாறு விவரிக்கின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் எவைகளை சேர்ந்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள், தங்களுடைய இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், மேலும் மிக மோசமான விசாரணையை அஞ்சுபவர்கள், பயப்படுபவர்கள் ஆகிய இவர்களுக்கு நேர்வழி இருந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பன போன்ற விடயங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ் ஏவியவைகளை செய்வதும் தடுத்தவைகளை தவிர்ந்து நடப்பதும் என்பது உயரிய உண்மையான ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நெருங்கிய உறவுகளை விட வெளிமட்டத்தில் அழகான உறவுகள் தென்படலாம். பயன்படுபவர்களாகவும் தனக்கு பயனளிப்பவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம். அழகிய வார்த்தைகளை கொண்டு தன்னை புகழக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் குடும்ப உறவு எனும் பொழுது அவைகள் இரத்தத்தால் ஒரே வழியாக பிறந்தவர்கள், ஒரே வழியாக பிறந்த சகோதர உறவுகள், இரத்தத்தால் சமீபமானவர்கள், திருமண உறவுகளால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ற இந்த நெருங்கிய பந்தம் என்பது இன்றியமையாது. இதை பாதிப்படைய செய்துவிட்டு உலகளாவிய சகோதரத்துவம், நாடளாவிய தேசிய மட்டத்திலான ஒருமைப்பாடுகளுக்கு களமிறங்கி செயற்படுவது என்பது அது எந்த அளவுக்கு இன்றியமையாததோ, எவ்வளவு முக்கியமோ அதைவிட இருமடங்கு முக்கியம் தங்களுடைய குடும்ப உறவுகளை பேணுவதில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உறவுகளை பற்றி, அவைகளை பேணி நடப்பதை பற்றி அநேகமான இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். மேலும் அவைகளை துண்டிப்பதையிட்டு எச்சரிக்கையும் செய்திருக்கின்றான். ஒரு விதத்திலான ஏவல் தோரணையில் மாத்திரமல்ல, அதற்கு எதிராக செயற்படுவதை விட்டும் தடுக்கின்ற விதத்திலும் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை பதிவுகளை செய்கின்றான் என்று சொன்னால், அல் குர்ஆனில் அல் பக்ரா எனும் 2வது அத்தியாயத்தில் 26, 27வது வசனங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். குடும்ப உறவுகளை துண்டிப்பதை விட்டும், குடல்வாய் ஜனங்கள் என்று சொல்லி கூட சொல்லப்படுவதுண்டு. குடல் வழியாக அந்த அந்த உறவுகளுடைய பந்தத்தினுடைய நெருக்கத்தை உணர்த்தக்கூடிய வசன பயன்பாடுகளையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முஸ்லிம் கிரந்தத்தில்
இவ்வாறு ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அர்-ரஹிமு முஅல்லகத்தும் பில் அர்ஷி தகூல் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். இந்த உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய சிம்ஹாசனத்துடன், அல்லாஹ்வுடைய அர்ஷுடன் பிணையப்பட்டதாக, இணைக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அது சொல்லக்கூடியதாக இருக்கிறது, எவர்கள் என்னை இணைத்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இணைத்து கொள்வான், என்னை எவர்கள் துண்டித்து நடப்பார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் சம்பந்தமாக. எனவே இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன, செய்தி என்ன? நாங்கள் பிரத்யேகமாக உடல் அமைப்புகளை, வடிவங்களை, தோற்றங்களை அல்லது வர்ணனைகளை பெற்ற விடயங்களோடு தொடர்பை வைக்கின்றோம். காற்று, அவைகள் அதை வர்ணனை கொண்டு அதனுடைய செயற்பாடுகளை கொண்டு நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். பலமாக காற்று வீசுகிறது, ஆனால் அதை கண்ணால் நாங்கள் காண வேண்டும் என்பதல்ல. அதனுடைய நிறத்தையோ அதனுடைய வடிவத்தையோ நாங்கள் திருடவில்லை. அதே போன்று மனிதர்களாக, அதே நேரத்தில் இதர ஜீவராசிகள், மிருகங்களாக, இவைகளை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அதற்கென்று ஒரு டெஃபினிஷன் இருக்கிறது, அதற்கென்று ஒரு உருவம், அமைப்பு, இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி நாங்கள் கண்ணால் அதை காண முடியாவிட்டாலும் அதனுடைய செயற்பாட்டு வடிவங்கள் வெளியில் தென்படக்கூடியவைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்களுக்கு வடிவத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நல்லறங்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னொரு மனிதனுடைய தோற்றத்தை, உருவத்தை கொண்டு மண்ணறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவரவர்களுடைய நன்மைகளை கொண்டு அதை ஒரு தனிக்கு துணையாக, ஒரு தோழனாக ஆக்கி மண்ணறையிலும் அதே நேரத்தில் விசாரணையின் பொழுது அவ்வப்போது தேவைப்படுகின்ற நிலைகளுக்கேற்ப ஒளியாக, வேகமாக நகர்த்தக்கூடியதாக, அதே நேரத்தில் இதர தீங்குகளிலிருந்து இருந்து பாதுகாக்கக்கூடியதாக மாற்றியமைக்க அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான். அது போன்ற ஒரு விடயம்தான் உறவு எனக்கூடிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஹ்ஷரில் மனிதர்கள் விசாரணை செய்யப்பட்டு சிராத் எனும் பாலத்தினூடாக கடந்து செல்லுமாறு பணிக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாலம் நெடுகிலும் பலவிதமான அம்சங்கள் தன்னை கடந்து செல்ல வருகின்ற மனிதர்களை இனங்காணக்கூடிய, காட்டி கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றன. அவைகளில் பாலத்தில் முன்னே ஆரம்பத்திலேயே வந்து நின்று கொள்ளக்கூடிய 2 விடயங்களை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள். அதில் ஒன்று அமானிதம், இரண்டாவது உறவுகள், குடும்ப உறவுகள். இவைகளுக்கு அல்லாஹ் வடிவம் கொடுக்கின்றான். எங்களுடைய உயிர் அது வடிவம் பெற்றதா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் நாங்கள் உயிர் என்ற ஒன்றை நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் உடலை நம்புகின்ற அளவுக்கு உயிரை நாங்கள் கண்கூடாக காணவில்லை. உடலை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். ஆனால் அந்த உயிருக்குரிய வடிவத்தை ஒரு மனிதனும் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பை தன்னுடைய மரணத்தின் பொழுது பெற்றுக்கொள்கின்றன. அதே நேரத்தில் உயிர் உடலை விட்டும் நகர்ந்தவுடன் அந்த நினைவுகள் அந்த உடலோடும் அந்த உயிர் பிரிந்து சென்றதாகவும் மாறிவிடுகிறது.
மறுமையில் மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா உயிரை காட்டுவான். இதுதான் உயிர். சுப்ஹானல்லாஹ். மனிதர்களிடம் வினவுவான், இது என்ன தெரியுமா? அதாவது மன்னிக்க வேண்டும், உயிர் அல்ல, மரணம். மரணம் என்பதை அல்லாஹ் காட்டுவான். அந்த மரணத்தை மனிதரிடம் காட்டி, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் நேரத்தில் மனிதர்கள் சொல்வார்கள், இதுதான் மரணம் என்று. இங்கே நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மரணம் என்பதை வார்த்தையால் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது நிகழக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அல்லாமல் அதை நாங்கள் பிரித்து அதை வரையவும் அதை எழுதவும் எங்களால் முடியாது, இதுதான் என்று சொல்லி. ஆனால் அல்லாஹ் உணர்த்துகின்றான், அல்லாஹ் அறிவுறுத்தல்களை வழங்குகின்றான். அதன் பேரில் நாங்கள் அவைகளை இனங்கண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் உயிருக்குரிய, அதாவது குடும்ப உறவுகளுக்குரிய அல்லது உறவுகள் எனக்கூடியதுக்கும் அல்லாஹ் வடிவம் அமைக்கின்றான். அந்த வடிவத்தின் ஊடாக மனிதர்கள் நலம் பெறுவார்கள் அல்லது துன்பத்தில் தன்னை ஆளாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே எது வேண்டப்படுகிறது என்று சொன்னால், குடும்ப உறவுகள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஹக்குகள் என்று சொல்லி இருக்கிறது. உரிமைகள் அல்லது கடமைகள். இந்த இடத்தில் உரியவைகளை நாம் சரியாக நிறைவேற்றிவிட்டால் அந்த கடமை அங்கே நிறைவு பெறுகிறது. அதுவல்லாமல் உறவு பாராட்டுவதற்கு இவர்களுடன் மாத்திரம்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதல்ல. உலகளாவிய ரீதியில் நல்ல மக்களை இனம் கண்டு அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது இஸ்லாம் தடுக்கவில்லை. கொடுக்கல் வாங்கல் செய்வதை தடுக்கவில்லை. ஆனால் எம்முடைய கடப்பாடு, கடமை என்ற இடத்திலிருந்து செலவுகள், சுகதுக்கங்களை விசாரித்தல், அவருடைய வீடுகளை தரிசித்தல், நலவுகளிலும் கெடுதிகளிலும் நலவுகளில் கைகோர்த்தல், கெடுதிகளில் துன்பங்களில் ஒத்தாசையாக இருப்பது, அதே நேரத்தில் தவறிழைக்கும் பொழுது அவைகளை உணர்த்தி அவைகளை விட்டும் அவர்களை தடுப்பது என்கின்ற விடயங்களில் பிற மனிதர்களை விட குடும்ப உறவுகளுக்கு ஒருவருக்கொருவர் அதிகாரம் அல்லது உரிமை, கடப்பாடு என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக குறிப்பிடும் பொழுது, அனர் ரஹ்மான் வஹியர் ரஹீம் ஷகக்து லஹா இஸ்மம் மின் இஸ்மி மன் வஸலஹா வஸல்துஹு வமன் கதஅஹா பத்தஅத்துஹு. அதாவது அபு தாவூத் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸில், நான் கருணையாளன், ரஹ்மான், அதுவோ ரஹீம். அந்த ரஹீம் என்ற சொல்லை நான் எனது பெயரிலிருந்தே ஏற்படுத்தினேன். இவர்கள் அதனோடு இணைந்து கொள்கிறதோ, இவர்கள் அதனோடு இணைந்து கொள்கிறார்களோ, நாங்கள்
நான் அவர்களோடு இணைந்து கொள்வேன். மேலும் எவர்கள் அதனை துண்டித்து நடப்பார்களோ நானும் அவர்களை துண்டித்து விடுவேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்றார். அந்த ஹதீஸில் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால், குடும்ப உறவு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை. மண் மண் கதஅஹா பதத்துஹு பத்தஅத்துஹு அல்ல பதஅத்துஹு வந்திருக்கிறது. எனவே குடும்ப உறவுகளை பேணி நடப்பது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸும் எங்களுக்கு உணர்த்துகிறது. குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதன் ஊடாக தான் மிகப்பெரிய சோதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு ஆளாகுவதாக நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார். அவர்களோடு இணைந்து நடப்பதனூடாக அல்லவா இவ்வளவு கடுமையான நிலைமைகள் எனக்கு ஏற்பட்டன, இவ்வளவு கெடுபிடிகள், இவ்வளவு நிர்பந்தங்கள், இவ்வளவு அமைதியின்மைகள், பதற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்க போய்த்தானே. நான் இவைகளை துண்டித்து தனியாக வாழப் போகின்றேன் என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார். அவர்கள் விவகாரத்தில் நாம் நடுநிலையாக நின்று அவைகளை பார்க்கவும் வேண்டும். ஏனென்றால் குடும்ப உறவுகளில் உள்ளவர்கள், இல்லாதவர்கள், எளியவர்கள், பணக்காரர்கள், பலமானவர்கள், பலவீனமானவர்கள் என்ற பலதரப்பட்ட தன்மைகளும் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. இந்த நேரத்தில் பலமானவர்கள், பணமுள்ளவர்கள் இணைத்து கொள்ளப்பட்டு மற்றவர்கள் துண்டிக்கப்படும் பொழுது அவர்கள் ஒரு விதமான உளரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய குடும்பத்தை, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு முனைகின்றேன். எனினும் நான் அவ்வாறு முயற்சிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் என்னை துண்டிக்கிறார்கள் என்று. இதையும் நாங்கள் சமூகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. சில நல்ல மனிதர்கள் உறவுகளை பேணி நடக்க வேண்டும் என்று வீடுகளை தேடி வருவார்கள். ஆனால் அவர்கள் எமக்கு போதியதாக இல்லை என்று நாங்கள் கருதும் பொழுது அவர்கள் பணபலமற்றவர்கள், பலவீனமானவர்கள், அல்லது அவர்களால் எமக்கு அடைய முடியுமான பயன் எதுவும் கிடையாது. எனவே அவர்களை துண்டிப்பதே சாலச் சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் தொந்தரவாக இருப்பார்கள். அவர்கள் அவ்வப்போது உதவிகளை கேட்க வாய்ப்புண்டு என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் துண்டிப்பதை ஒரு தீர்வாக கொண்டு செயற்பட சில மனிதர்கள் முன் வருவார். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அப்படியான நிலைமைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? நீங்கள் அவர்கள் துண்டிக்க சேர்ந்திருந்தவங்கள், உங்களுக்குரிய நன்மை உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அவர்கள் உங்களை துண்டிக்கிறார்களே,
அது எதற்கு சமம் என்றால், நெருப்பு கட்டிகளை அவர்கள் தங்களுடைய கரத்தாலே எடுத்து வாயில் போட்டுக் கொள்வதற்கு சமன். நரகத்தினுடைய தண்டனைகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக இதனை பதிவு செய்கிறார். எனவே குடும்ப உறவுகள் எனக்கூடிய இந்த வட்டம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வட்டம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் எவரொருவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புவார்களோ என்று ஆரம்பித்து 3 விடயங்களை சொல்லி முடித்தார்கள். ஒன்று, அவர்கள் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, இரண்டாவது ஃபல்யசில் ரஹிமஹு, மூன்றாவது ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். அவர்கள் தங்களது விருந்தினர்களுக்கு நல்ல முறையில் உபசரிக்கட்டும் என்று கூறினார். அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்று கூறினார்கள். அவர்கள் தங்களது அவர்கள் கூறினால் நல்லதை கூறட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று கூறினார். நம்ம ஹதீஸில் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, தன்னுடைய அயல் வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தி என்ன? குடும்ப உறவுகள் எனக்கூடியவர்கள் போதிய அளவுக்கு உணவு, கொடுப்பனவுகள் இவைகளை கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விட அவ்வாறு கொடுப்பதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. ஆனால் சேர்ந்து நடத்தல் என்ற வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விருந்தினராக வந்தவருக்கு அள்ளி அள்ளி உண்ண கொடுப்பதை விட, அங்கே உணவு இருக்கிறது, போய் சாப்பிட்டு கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்குரிய இடங்களை நாங்கள் காட்டி உங்களுக்கு தாராளமாக தின்ன முடியும், குடிக்க முடியும் என்று சொல்வதை விட, அவைகளை அவர்களுக்கு அன்பாக அவர்களுக்கு மிகவும் சிநேகபூர்வமாக அவைகளை வழங்கி வைப்பதற்கு முன் வர வேண்டும். அதுதான் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதாக அமையும். அதுபோன்றுதான் குடும்ப உறவுகள் என்று வரும் பொழுது சேர்ந்து நடத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதினூடாக ஒருவன் நிம்மதியாக சுவனமும் நுழையலாம் எனக்கூடிய வழிகாட்டலும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகார் இப்னு மாஜா கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளே, சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடவுங்கள், இரவில் நீங்கள் எழுந்து தொழுங்கள், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்கள், நீங்கள் அபயம் பெற்றவர்களாக பாதுகாப்பான முறையில் சுவனம் நுழைவீர்கள் என்று. சுவனம் நுழைகின்ற நேரத்தில், சுவனம் நுழையும் வரையில் உள்ள அந்த தடங்கல்கள், அந்த சோதனைகள் பலவிதமானதாக இருக்கிறது. இங்கே பாதுகாப்பாக சுவனம் நுழைவது என்பது, நாங்கள் சில மனிதர்களை பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்றவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு விடயத்தை மிகவும் இலகுவான முறையில் பெற்றுக்கொண்டு அடைந்து கொண்டு முன்னெதிரே நகர்ந்து கொண்டு செல்கிறார். பரீட்சையாக இருக்கட்டும், அல்லது இன்டர்வியூவாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டு பயணங்களாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது என்று வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதில் இலகுவை காண்கிறார்கள். இன்னும் சிலர் ஒரு சிறிய ஸ்டெப்பை எடுத்து வைப்பதாக இருந்தாலும் பல சோதனைகள், பல கஷ்டங்கள், அதில் அவர்கள் நல்ல முறையில் முயற்சித்து அவர்கள் சோதிக்கப்படும் பொழுது பொறுமையாக இருந்தால் நன்மை அவர்களுக்கு உண்டு. ஆனால்
சோதிக்கப்படுவது என்பது சிரமமான ஒரு விடயம்தான். சுவனம் நுழையும் வரையில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் சோதனை தான். ஆனால் பாதுகாப்பாக ஈடேற்றம் பெற்ற நிலைமையில் சுவனம் நுழைய வேண்டும் என்றால் அதில் பாதுகாப்பான முறையில் சுவனம் நுழைவதற்கு குடும்ப உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்ற அங்கம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்ப உறவுகள் அவர்களை சேர்ந்து நடத்தல் என்பதை போன்று அவர்கள் உரிமை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். பிறரை விட தனது தந்தை தாய் வஃபாத்தான நேரத்தில் தொழுவிப்பதற்கு பிள்ளைகள் வழிகாட்டப்படுகிறார்கள். அதற்கு பக்குவமான ஒரு பிள்ளை குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் அது அவர்களுக்குரிய ஒரு ஹக்கு, அவர்களுக்குரிய உரிமை. இலேசாக இமாமின் தலையில் கட்டிவிட்டு நாங்கள் பின்னே நோக்கி நகர்வதை விட உணர்வு பூர்வமான ஜனாசா தொழுகைகளாக அமைத்து கொள்ள முடியும் 4 தக்பீர்களை கொண்டு தொழுகையை குடும்ப உறவுகளில் ஒருவர் நிறைவேற்றுவதற்கு முன் வருவது. அவ்வாறு யாராவது வஃபாத்தாகிவிட்டால் அவர்கள் எடுத்த கடன் விவகாரங்களில் உரிமை பெறுகிறார்கள், சொத்து கொடுக்கல் வாங்கலில் உரிமை பெறுகிறார்கள் என்று இவ்வளவுக்கு நெருங்கினதாக அந்த உறவு பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது அல் அன்ஃபால் எனும் அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத், குடும்ப உறவுகள் அவர்கள்தான் மற்றவர்களை விட ஒருவருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள், மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் உரிமை கூறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா விவரிக்கின்றார். குடும்ப உறவுகள் மீது, குடும்ப அங்கத்தவர்கள் மீது உதவி செய்கின்ற நேரத்தில் அந்த உதவியானது 2 பாக்கியங்களை பெற்றுக் கொடுக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி ஸதகா, ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வது தர்மமாகும். வஅலா ஸிர் ரஹிமி இஸ்னதான், குடும்ப உறவுகள் மீது அவர்களில் இருக்கக்கூடிய தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது குடும்ப உறவை சேர்ந்து நடத்தல் என்ற அந்த நட்பாக்கியத்துக்கும் உதவி செய்ததற்கும் ஆகிய 2 நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஹதீஸ் நசாஇ கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். எனவே குடும்ப உறவுகள் எனக்கூடிய அந்த வட்டத்தில் உள்ளவர்கள் உதவி செய்யப்படுவதற்கும் அதனூடாக மிகப்பெரிய பாக்கியங்களை அதே உறவுகள் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பை அது திறந்து கொடுக்கிறது. மேலும் அவர்கள் பிரார்த்திப்பதற்கு மிகவும் உரிமை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணெதிரே அவர்களோடு நாங்கள் இருந்தாலும், அவர்கள் இல்லாமல் தொலைவில் இருக்கும் பொழுதும் நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் உறவுகளாக அல்லாஹ்விடத்தில் முதற்தர அங்கீகாரத்தை உடையதாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டுக்கு சென்ற எங்களுடைய உறவுகள் யாராவது இருந்தால் அவர்களுக்காக நாம் துஆ செய்யும் பொழுது, வெளிநாட்டில் உள்ள உறவுகள் எமக்காக எமது உறவினர்கள் என்ற இடத்திலிருந்து துஆ செய்கின்ற நேரத்தில் இந்த 2ம் நட்பாக்கியம் மிக்கதாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த சந்திப்புகளில் இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக
பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.